என் பிள்ளைகளே, என்ன நினைத்து இந்த நிமிஷம் நீங்க கேட்கிறீங்கன்னா, அதுவே நான் உங்களோட இருக்கேன் என்பதற்கான அடையாளம் தான். என் பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. நான் தனியா இல்ல. இந்த உணர்ச்சி வந்தா, வாழ்க்கையில பாதி கஷ்டம் அப்போதே குறைஞ்சிடும். நீங்க தினமும் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கை இப்படித்தான் போகுதே. எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்? மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே. என் பிள்ளைகளே, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை யாருக்கும் நேர்கோடு கிடையாது. சில நாள்கள் மலையா இருக்கும். சில நாள்கள் பள்ளமா இருக்கும். மலை வந்தா ஏறணும். பள்ளம் வந்தா தாண்டணும். அதுதான் வாழ்க்கை. நீ இப்ப பள்ளத்துல இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அந்த பள்ளத்துக்குள்ள தான் நீ உண்மையில யாருன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு. என் பிள்ளைகளே, நீங்க பயப்படுறீங்க. எதிர்காலம் நினைச்சு, மனிதர்களை நினைச்சு, பணத்தை நினைச்சு, உறவுகளை நினைச்சு. ஆனா நான் கேட்கிறேன், நீ பயப்படுற அந்த எதிர்காலம் இப்போ வந்துச்சா? இல்லையே. இன்னும் வராத நாளுக்காக இன்றைய நாளை நீ ஏன் அழிக்கணும்? நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு சரியா நடந்துக்கோ. நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை தாமதமா போகுதுன்னு நினைக்காதீங்க. நான் எதையும் தாமதம் பண்ண மாட்டேன். தகுந்த நேரத்துக்கு தான் கொண்டு வருவேன். மொட்டாருக்கும் பூக்கும் நேரம் இருக்கு. காயாருக்கும் பழுக்கும் நேரம் இருக்கு. அதுபோல உங்களுக்கும் நேரம் இருக்கு. மற்றவங்களோட வாழ்க்கையோட உங்க வாழ்க்கையை ஒப்பிடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் எழுதி வச்ச பாதை வேற. என் பிள்ளைகளே, உங்களை ஏமாத்தினாங்களா? உங்களை தவறா பேசினாங்களா? நம்பினவங்க விட்டு போனாங்களா? கவலைப்படாதே. அந்த வலி உன்னை உடைக்க வரல. உன்னை வலுவாக்க தான் வந்தது. என் பிள்ளைகளே, நீ அழுத ஒவ்வொரு இரவும் எனக்கு தெரியும். நீ சொல்லாத பிரார்த்தனையும் எனக்கு கேட்டிருக்கு. சில நேரம் நான் உடனே பதில் தர மாட்டேன். அதுக்கு காரணம் இருக்கு. நீ விரும்புறதை அல்ல, நீக்கு தேவையானதை நான் தர்றதால தான். என் பிள்ளைகளே, நீ நல்ல மனசோட இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை முழுசா தோற்கடிக்க முடியாது. நேர்மை மெதுவா போகலாம். ஆனா அது எப்பவும் சரியான இடத்துக்குத்தான் கொண்டு போகும். உன் மனச சுத்தமாவை, உன் நாவை இனிமையாவை, உன் செயலை நியாயமாவை. அப்புறம் பாரு, உன் வாழ்க்கையே ஒரு நாள்ல மாறும். நான் உங்களுக்கு சொல்றேன், எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்களோட இருக்கேன். நீ விழுந்தா தூக்கி விட நான் இருக்கேன். நீ சோர்ந்தா தைரியம் தர நான் இருக்கேன். நீ அழுதா ஆறுதல் சொல்ல நான் இருக்கேன். என்னை நம்பி உங்க வாழ்க்கையை நேர்மையோட நடத்துங்க. இன்னும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். இப்ப நீங்க இருக்கிற நிலை நிரந்தரம் இல்ல. இது ஒரு கட்டம் மட்டும்தான். போற வழி சிரமமா இருந்தா நீ சரியான வழியில தான் இருக்கேன்னு அர்த்தம். என் பிள்ளைகளே, தினமும் என்ன நினைச்சு ஒரு நிமிஷம் கண்மூடி சொல்லுங்க. முருகா, என்ன நீ பார்த்துக்கோ. என் மனச மட்டும் சரியா வை. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். ஓம் சரவண பவ. ஓம் முருகா போற்றி. ஓம் கந்தா போற்றி.